இந்த தீபாவளிக்கு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, இல்ல உங்களுக்கு புடிச்சவங்களுக்கோ சாக்லேட் குடுத்தீங்களா? ஏன் அந்த சாக்லேட் குடுத்தீங்க? ஆர் அந்த சாக்லேட்டோட ஹிஸ்டரி நம்மளுக்கு தெரியுமா? ஆர் எப்படி இந்த சாக்லேட் குடுக்குற பழக்கம் வந்துச்சு? ஆர் இத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த இந்த சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் ஆர் இந்த பிளேலிஸ்ட் வந்து லெட் அஸ் மேக் ஹிஸ்டரி ஃபன். ஆர் இந்த பிளேலிஸ்ட்டில் தான் இது இருக்க போகுது. ஆர் இதுக்கு முன்னாடி சில வீடியோவும் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதையும் பார்க்கலாம். பட் எல்லா விஷயத்துக்கும் நம்ம இப்போ இன்றைக்கி செய்கிற எல்லா விஷயத்துக்கும் எல்லாமே ஒரு பாஸ்ட் இருக்கும். அந்த பாஸ்ட்லேருந்து தான் இது டிரைவ் ஆகும். அதை தான் நம்ம ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமாக பார்க்கணுமே தவிர நம்ம இந்த டேட்டு, டைமு, பீப்புள், பிளேஸு அந்த அந்த விஷயத்தை வச்சு நம்ம ரொம்ப மனசை குழப்பிக்க வேண்டாம். அதனால தான் நிறைய பேருக்கு பயம். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலயமா நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஹிஸ்டரியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், இப்போ ஒரு விஷயத்தை நம்ம எப்படி ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கணுன்றது தான் இந்த சீரீஸோட எய்மே. So let us go into the video and look at why chocolate is very much important in our lives today. ஸோ இந்த சாக்லேட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஒரு டாக்டர் டேவிட் லூயிஸ்னு ஒருத்தர் இருக்கார். அதோட ஸ்டடியை நான் கோட் பண்ண போகிறேன். 2007 இந்த ஸ்டடி நடந்திருக்கு. இந்த டாக்டர் டேவிட் லூயிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்ன பண்ணாருன்னா, மனுஷங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டியை மேப் பண்ணார். அந்த பிரெயின் ஆக்டிவிட்டியை மேப் பண்ணும்போது நம்ம ஒரு பிடிச்சவங்க கூட ஆர் இப்போ நீங்கள் லவ் பண்ணலாம். அந்த லவ்வர் கூட நீங்கள் உட்காந்துருக்கும் போது உங்கள் பிரெயின் எப்படி லைட் அப் ஆகுமோ, ஆக்சுவலாக பிரெயின் வந்து அப்படியே அந்த பட்டாசு மாதிரி, தீபாவளி மாதிரி வெடிக்கும். ஸோ அப்போது அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சிமிலர் ஆக்டிவிட்டி, இப்போது சிமிலர் ஆக்டிவிட்டி சாக்லேட் சாப்பிடும் போதும் இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் புரியுதா ஏன் வந்து எல்லாரும் டெய்ரி மில்க்கோ இல்லை கிட்கேட்டோ இல்லை 5 ஸ்டார் சாக்லேட்டோ தான் நம்ம ப்ரெசண்ட்டாக கொடுக்குறோம் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு. நிறைய பேர் இந்த டெய்ரி மில்க் சில்க், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, டெய்ரி மில்க் சில்க் தான் கொடுப்பாங்க. அந்த டெய்ரி மில்க் சில்க் ஏன் கொடுக்குறாங்கன்னு நம்ம கிண்டல் தான் பண்ணுவோம். ஆனால் உண்மையாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது டபுள் பண்ணுது. இப்போ நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது உங்கள் பிரெயின் எவ்வளோ ஆக்டிவிட்டியில் இருக்குமோ, ஒரு லவர் கூட உட்காந்துருக்கும் போது சாக்லேட் சாப்பிட்டா அதே ஆக்டிவிட்டி வருது. அப்போது சாக்லேட் கொடுக்கும்போது அது டபுள் தானே ஆகும். அப்போ நம்ம இதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும்ல. இந்த சாக்லேட் வந்து, ஆனால் இதோட சிக்னிஃபிகண்ட் பார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாக்லேட் வந்து கசக்கும். இதுதான் இந்த கசக்கிற உண்மை என்னன்னா, உண்மை என்றைக்குமே கசக்கும். இப்போ சாக்லேட் நம்ம கொடுக்குறோம், இவ்வளோ ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆனால் சாக்லேட் நீங்கள் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கசக்கும். அது என்னடா கசக்கும், அப்போ எப்படி இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி அப்படின்னா, நீங்கள் இதோட எங்கே ஆரிஜின்னு பார்க்கணும். இதோட சாக்லேட்டோட ஆரிஜின் வந்து காஃபி பீன்ஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் காஃபி பீன் சின்ன சின்னதாக இப்போ கூர்குலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் இந்த காஃபி பீன் இருக்கும். அதே மாதிரி சவுத் அமெரிக்காவில் இந்த சாக்லேட் பீன் இருக்கும். இந்த சாக்லேட் கொக்கோவா பீன்னு சொல்லுவாங்க. அந்த கொக்கோவா பீன் இருக்கும். அந்த கொக்கோவா பீனை என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து ஒரு அதாவது வெயிலில் காய வைப்பாங்க. அது ஃபர்மெண்டேஷன். அப்போ வெயிலில் காய வைக்கிற போது அந்த சாயில், அந்த பிளேஸு, அந்த கிளைமேட்டு, அந்த இடத்தோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த காஃபி பீன் ஆர் கொக்கோவா பீன் வந்து அதுக்கான ஒரு டேஸ்ட்டை எடுக்கும். அதே மாதிரி தான் காஃபியும். அதே மாதிரி தான் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் ஸ்பெசிஃபிக் காஃபி, அந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். இதோட ஃப்ளேவர், டேஸ்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சாக்லேட்டுக்கும். அந்த கொக்கோவா பீனும் அதே தான். நீங்கள் எங்கே ஃபர்மெண்ட் பண்ணுறீங்கன்னு ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த ஃபர்மெண்டேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக் ஈக்குவேஷன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த காஃபி பீனில் இருக்கிற பேசிக் எலிமெண்ட்ஸ், கார்பன் இருக்கும். ஸோ இந்த ஆர் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஆர் இந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிலில் ஃபர்மெண்ட் ஆகுது. அந்த ஃபர்மெண்டேஷன் அப்போ தான் எஸ்டர்ஸ்னு ஒரு காம்பவுண்ட்ஸ் உருவாகுது. இந்த கெமிஸ்ட்ரியில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்லலாம் ஸ்கூலில் படிச்சிருப்போம். எஸ்டர்ஸ் ஹாவ் அ ஸ்வீட் ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க. எஸ்டர்ஸ் வந்துக்கு ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அது நம்ம ஸ்கூலில் நிறையா படிச்சிருப்போம். ஆனால் இதில் என்ன ஸ்பெசிஃபிக் எஸ்டர்னு நீங்கள் புரிஞ்சுக்க வேணாம். பட் ஒரு ஃபர்மெண்டேஷன் நடக்கும்போது அந்த கார்பன், அந்த ப்ரோட்டீன், அந்த திங்ஸ் விச் ஆர் தேர் ஆர் இந்த பார்ட்டில், இந்த ப்ராடக்டில், இந்த பீன்ஸில் இருக்கிற எல்லாமே ஃபர்மெண்ட் ஆகுது. அண்ட் இந்த ஃபர்மெண்டேஷன் இஸ் எய்டட் பை பக்கத்தில் இருக்க சாயில், இன்க்ரீடியன்ஸ், டெம்பரேச்சர், எவ்ரிதிங். அண்ட் ஹென்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுகரும் ப்ரோட்டீனும் ஃபர்மெண்ட் ஆகி உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்டி ஃப்ளேவர் கொடுக்குது. அண்ட் ஸ்டில் அந்த ஃப்ரூட்டி ஃப்ளேவர் வந்து பிட்டராக தான் இருக்கும்.
நீங்கள் அதை அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அது பிட்டராக தான் இருக்கும். ஆனால் பிட்டராக ஒரு நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு பிடிச்சவங்களுக்கு பிட்டரான ஒரு இது ஸ்வீட்டு தானே கொடுப்பாங்க. அப்போது இதில் ஒரு கன்ஃபியூஷன் வருது. இதே கன்ஃபியூஷன் யூரோப்பியன்ஸ்க்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதோட லிங்க் வந்து அந்த பிளேலிஸ்ட் இருக்கும், இதே ஹிஸ்ட்ரி மேட் ஃபன்ல. யூரோப்பியன்ஸ் வென் காலனைஸ் பண்ண போனாங்க, அவங்க எப்படி வந்து அமெரிக்காவை போய் கண்டுபிடிக்கிறாங்க, அதே மாதிரி அவங்க வந்து யூரோப்பியன்ஸ் வந்து சவுத் அமெரிக்காவுக்கும் வருவாங்க. சவுத் அமெரிக்காவும் ஒரு காண்டினென்ட்னு அவங்க புதுசாக கண்டுபிடிப்பாங்க. அந்த கண்டுபிடிக்கும் போது தான் அவங்க அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. அந்த டைமில் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூரோப்பில் வந்து காஃபியும் டீயும் ரொம்ப ப்ரிடாமினெண்ட்டாக இருக்கும். காஃபியும் டீயும், அதுவும் டீ எஸ்பெஷலி சைனாவும் இந்தியாவில் இருந்து டீ வார்ஸ்னே நடந்துச்சு. ஸோ டீ வாஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் பார்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். அண்ட் அவங்க வந்து இந்த டீயை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த காஃபி ட்ரிங்கை எடுத்துகிட்டு போவோமா, ஒரு சாக்லேட் ட்ரிங்க் எடுத்துகிட்டு போவோமா அப்படின்னு அவங்க பிளான் போடுறாங்க. ஆனால் இந்த சாக்லேட் கொக்கோவா பீன் அதே தான், அந்த காஃபி ட்ரிங்க் வந்து ஆஸ் ஐ செட் அது வந்து கொஞ்சம் பிட்டராக இருக்கும். அந்த பிட்டர்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்க, சரி இதில் சுகர் ஆட் பண்ணுவோம். அந்த சுகர் ஆட் பண்ணியும் அது பிட்டராக தான் இருக்குது. அப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, மில்க் ஆட் பண்ணுறாங்க. இதில் தான் அந்த நெஸ்லே, ஸோ இப்போ நெஸ்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா நெஸ்லே காஃபி பீன்ஸ், இன்னும் அந்த நெஸ்லேன்ற ப்ராடக்ட் வந்து ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குது இந்த வேர்ல்டு ஓவர். அவங்க தான் ஃபஸ்ட்டு இதில் மில்க் ஆட் பண்ணுவோம். மில்கை ஆட் பண்ணால் இது வந்து அந்த பிட்டர் ஸ்வீட்டை குறைக்குது, ஒரு பிட்டரான டேஸ்ட்டை குறைக்குது. நம்ம கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஆட் ஆகுது, சுகரும் ஆட் பண்ணோன்னா அப்போ தான் அந்த சாக்லேட் மில்க் அந்த இது சாப்பிட்றோம்ல அந்த ஃப்ளேவர் வருது. அண்ட் இந்த சாக்லேட் மில்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃப்ளேவராக இன்னுமே சரியாக மாறலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காஃபியும் டீயும் இன்னும் ஓவர் பவர் பண்ணல, ஆனால் நல்லா இருக்குது. பழையபடி இருந்த அந்த பிட்டர் டேஸ்ட் போயிடுச்சு. ஆனால் இதில் இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். இப்போ கெஃபைன் இருக்கும், ஆர் கெஃபைன், எஸ் அதை தான் நான் சொன்ன மாதிரி கெஃபைன், கேனபீஸ்ன்னு சொல்கிற அந்த, அதாவது இந்த இல்யூஷன்ஸ் கொடுக்குற அந்த கேனபீஸ், ஸோ வீட் அந்த சம்திங் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ அண்ட் இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அண்டு இப்போது இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இருக்கும் போது, இப்போ காஃபி பிரச்சனை இருக்குது, இப்போ டீ பிரச்சனை இருக்குது, அப்போ இந்த சாக்லேட்டை எப்படி நம்ம பெருசாக்குறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவங்க அந்த சாக்லேட் மில்கை சாக்லேட் பாராக மாற்றலான்னு யோசிக்கிறாங்க. இப்போ சாக்லேட் பாருன்றது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு கிறிஸ்டல். ஸோ கிட்கேட்டோ, 5 ஸ்டாரோ, டைரி மில்க்கோ அது ஒரு கிறிஸ்டல். அந்த கிறிஸ்டலாக நம்ம மாற்றிட்டோன்னா அவங்க அதை தான் யோசிக்கிறாங்க, எதுக்கு நம்ம வந்து அந்த அந்த காஃபி பீனை பவுடர் பண்ணி அதில் மில்க் ஊற்றி சுகர் ஊற்றி கொடுத்து ஒரு காஃபி இதாகிறது, நம்ம பேசாமல் ஒரு பார் மாதிரி அதை ஆக்கிடலாம். அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் அது சாலிடாக இருக்கும். இப்போது அந்த சாக்லேட்டோட ரொம்ப முக்கியமான மகத்துவம் பார்த்திங்கன்னா அது ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாக இருக்கும். நீங்கள் அதை கடிக்கும் போது அதை கடித்த உடனே அது லிக்விடாக மாறும். அது லிக்விடாக எப்படி மாறுதுன்னா உங்கள் நாக்கில் இருக்கிற ஒரு அந்த ஹீட்டை அதை அப்சார்ப் பண்ணிக்கும். அந்த சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற அந்த சாக்லேட் ஹீட்டை அப்சார்ப் பண்ணி அது லிக்விடாக மாறுது. இந்த லிக்விடாக மாறும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலில் போகும்போது ஸ்வெட் ஆகும்போது ஒரு ஃபீலிங், கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும் பார்த்துருக்கீங்களா? அது ஏன் அப்படின்னா நம்மளோட உடம்புல இருந்து அந்த ஸ்வெட்டு இவாப்ரேட் ஆகும்போது அது உடம்புல இருந்து அந்த ஹீட்டை இவாப்ரேட் பண்ணிடுது. அதே மாதிரி சாக்லேட்டை நீங்கள் கடிக்கும் போது அந்த சாக்லேட் வந்து உங்கள் நாக்கில் இருக்கிற அந்த ஹீட்டை எடுத்துக்குது. அது இவாப்ரேட் ஆன உடனே ஒரு கூலிங் எஃபெக்ட் கிடைக்குது. அந்த கூலிங் எஃபெக்ட்டு நெக்ஸ்ட்டு லிக்விட் ஆகுது. ஸோ ஒரே நேரத்தில் உங்களுக்கு கூலிங் எஃபெக்ட் வருது, ஒரு மென்தால் எஃபெக்ட்னு சொல்கிற அந்த மென்தால், இப்போ வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது இல்லை மென்தால், ஸோ அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்குது நாக்கில். அதே சமயத்தில் நான் சொன்ன இந்த இன்க்ரீடியன்ட்ஸ், இந்த எஸ்டர், கெஃபைன் இருக்குது, கேனபீஸ் அந்த இது இருக்குது, தியோப்ரோமைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம். பட் இந்த இதெல்லாம் வந்து ஒரே நேரத்தில் ஃப்ளோ ஆகுது உங்கள் நாக்கில் ஃப்ளோ ஆன உடனே இந்த சாக்லேட் வந்து எப்படின்னா அந்த உங்கள் வாய்க்குள்ளே ஒரு காஃபியை அதுவாக மிக்ஸ் பண்ணுது. இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவான், இவன் என்ன பால் சர்க்கரை எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுருக்கான், நம்ம என்ன மிக்ஸ் பண்ணியா குடிக்க முடியும் அப்படின்ன மாதிரி இது எல்லாத்தையும் ஒரு சாக்லேட் ஆக்கிட்டாங்க.
அது வந்து அது சாக்லேட்டாக ப்ரிசர்வ்டாக இருக்குது. அது உங்கள் நாக்கில் போனோன்னா அது தனித்தனியாக மாறுது. ஆப்போசிட் ஆஃப் என்ன கவுண்டமணி சொன்ன மாதிரி ஆப்போசிட் ஆகுது. அப்போ ஆகும்போது உங்களுக்கு அந்த கூலிங் எஃபெக்ட் வருது, ஸ்வீட் வருது, பிட்டர் டேஸ்ட் வருது, எல்லா டேஸ்ட்டும் வருது. மோர் ஓவர் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு அப்படியே உள்ள இவாப்ரேட் ஆகும். அந்த டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் வந்து ஆப்ரேட் ஆகும். இதெல்லாம் ஆகி ஒரு கலர்வையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு, ஃப்ளேவருக்கு ஃப்ளேவர், உங்களுக்கு ஸ்மெல்லுக்கு ஸ்மெல்லு, எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு அந்த சாக்லேட்டோட ஒரு இம்பேக்டை கொடுக்குது. அதனால தான் அந்த சாக்லேட் வந்து உங்கள் பிரெயினில் அவ்வளோ விஷயம் பண்ணுது, ஈக்குவலன்ட் டு யுவர் லவ்ட் ஒன். இப்போ புரியுதா ஏன் வந்து அந்த டெய்ரி மில்க் சில்கை தான் எல்லாரும் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ஆர் எதுக்கு சாக்லேட் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா, சாக்லேட் இஸ் நாட் ஓன்லி ஒரு 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 ப்ராடக்ட் கிடையாது, அது உங்களோட எல்லா சென்சஸையும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மெல்லு, டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் டச்சு, அப்புறம் எல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு லவர்கிட்ட கொடுக்குறீங்க, அந்த அந்த இது எல்லாத்தையும் கலந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கலவை தான் சாக்லேட். ஸோ இதுதான் அதோட ஹிஸ்ட்ரி. ஐ ஹோப் இந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த லிங்க் ஆர் இந்த டிஸ்கிரிப்ஷனில் மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரண்ட்னு ஒரு சேனல் இருக்கும், ஆர் டெலிகிராம் சேனல் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதை ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஆந்த்ரோபாலஜிக்குன்னு தனியாக ஒரு லிங்க் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் நைட்.